என்னாச்சு நியூஸ்ல? இன்ஸ்பெக்டர் கால் பண்ணல உனக்கு? இல்லையே, காலையில ஃபோன் நல்லா தான் இருக்கு. யாரும் பண்ணல எனக்கு கால். ஏன் என்னாச்சு? ஓ பாக்கலையா பண்ணி? என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாதா? சொல்லி பதிலுது எனக்கு. என்ன நீ 50 பேர் அடிச்சிட்டு வந்த பத்தியா? அத 4 பேர் செத்துட்டாங்களாம். ஐயோ எங்க சொல்றடா? நியூஸ்ல சொல்றாங்க. அப்ப நான் கொலைகாரன் ஆயிட்டேனா? டேய் ஏன்டா? எதுக்குடா இப்படி பச்சை புழு புழுடி தெரியற? ஏண்டி என்னடி புழுவுறதுல என்னடி பச்சை புழு? புழு எல்லாம் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். நீ பட்டாம்பூச்சி புழு சொல்றியா? அது பச்சையா தான் இருக்கும். பார்த்தேன், உன் ஃப்ரெண்ட பார்த்தேன். வர வழியில விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஹலோ சார், என்ன பண்றீங்க? சாப்பிட போறேன். அது என்ன சட்டி? சட்டில தான் சாப்பிடுவீங்களோ? ஏய் இதுலயே சின்னதா இருக்கு, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அவன் அப்பச்சிலாம் வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய குண்டால கொடுத்தாங்க சாப்பாடு. ஒத்தரா திம்பேன், கீழே பறிச்சு குழம்பு ஊத்தி. ஆமா, நீங்க டான் இல்ல, பெரிய வஸ்தாது. சட்டில தான் சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்புறம் நியூஸ் பாத்தீங்களா? என்னாச்சு நியூஸ்ல? இன்ஸ்பெக்டர் கால் பண்ணல உனக்கு? இல்லையே, காலையில ஃபோன் நல்லா தான் இருக்கு. யாரும் பண்ணல எனக்கு கால். ஏன் என்னாச்சு? ஓ பாக்கலையா பண்ணி? என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாதா? சொல்லி பதிலுது எனக்கு. என்ன நீ 50 பேர் அடிச்சிட்டு வந்த பத்தியா? அத 4 பேர் செத்துட்டாங்களாம். ஐயோ எங்க சொல்றடா? நியூஸ்ல சொல்றாங்க. அப்ப நான் கொலைகாரன் ஆயிட்டேனா? எங்கடி சொல்ற? உண்மையாவா? ஏன் இன்ஸ்பெக்டர் உனக்கு கால் பண்ணவே இல்லையா? இல்லையே, ஒருவேளை நம்பர் நாட் ரீச்சபிள் வருதோ என்னன்னு தெரியல. ஏன் எதுக்கு இப்ப பதற? நீ 4 கொலை பண்ணவன அசால்ட்டா பேசிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய டான் நீங்க. உங்களால அப்படியே பார்க்க முடியுமா? நரம்பர மைக் எடுத்துட்டு வீட்டு தேடி வரப்போறாங்க பாரு எல்லாம். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எல்லா சேனல்காரும் உங்க வீட நிக்க போறாங்க. நீ பண்ண காரியம் அரெஸ்ட் பண்றவங்களடி என்ன? அரெஸ்ட் பண்றவாங்க. ஏடா டேய் டேய் ஏன்டா? எதுக்குடா இப்படி பச்சை புழு புழுடி தெரியற? ஏண்டி என்னடி புழுவுறதுல என்னடி பச்சை புழு? புழு எல்லாம் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். நீ பட்டாம்பூச்சி புழு சொல்றியா? அது பச்சையா தான் இருக்கும். பார்த்தேன், உன் ஃப்ரெண்ட பார்த்தேன். வர வழியில விசாரிச்சுட்டு தான் வந்தேன். சொல்லிட்டானா? என்னைய பத்தி எல்லாம் சொல்லிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் மதுரையில வந்து 4 கொலை பண்ணது, கோயம்புத்தூர்ல வந்து கொக்கி போட்டு இழுத்தது, திருநெல்வேலியில தொர்த்தி அடிச்சது 10 பேரை எல்லாம் சொல்லிருப்பானே. அப்புறம் நல்லா என் வாயில வந்துரும். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. நான் கேட்டு போறேன். செவனேன்னு படுத்து இந்த நாய் மேல வண்டியை விட்டு கவுர வச்சுட்டு நாய் மேலயா 50 பேர் அப்படியே சதிச்சுட்டாராம், உரிச்சுட்டாராம், ஒரு கிக்கு விட்டாராம். என்னது உன் கட்டவர் வந்து வாயில போட்டு மடக்கி இழுத்துட்டியா? என்னன்னா பந்தா கட்டின ரவினி? சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. எதுக்குடா இந்த பொழப்பு உனக்கு? மானங்கட்ட பொழப்பு. ஆனா உன புலிப்பால் குடிச்ச பரம்பரை, மதுரை வீரன். ஏன் அப்படி புதுனி பள்ளி பிறந்தவன? எதுக்கு இந்த வசனம் உனக்கெல்லாம்? எதுக்கு இந்த இது? இதுல சட்டில தான் சாப்பிடுவாராம். என்ன நரம்புல அப்படி புடைக்குதோ? ராதா சரி விடு, போ 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 போ. சரி விடுடா, நான் போறடா. நான் வீரன் கிடையாதா? நான் நாய் மாதிரி தான் வண்டி ஏத்துனா நாய்க்கு தான் அடிபடுச்சு. போ போ. எதுக்குடா நீ சொல்லு போ. அண்ட புழுவு ஆகாச புழுவு உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமேடா. நீ ஒரு வெத்து வேட்டுன்னு வெட்டி பந்தா. நீ ஒரு அட்டக்கத்தி தானே? உன்னை பத்தி நீயே பந்தாவா சொல்லி திரியறதுக்கு எதுக்குடா அந்த பொழப்பு? மானங்கட்ட பொழப்பு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ராதா என்ன ராதா? நான் என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ உண்மை தெரிஞ்சுக்காம நீ பேசுறேன்னு எனக்கு ஃபீல் பண்ணுவ. தெரிஞ்சிருச்சே. நீ ஃபீல் பண்ணுவ. நான் ஃபீல் பண்ணிட்டாலும் ஃபீல் பண்ணுவேன். சரி ஒரு நிமிஷம். அந்த நாய்க்கு ஏதோ ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம்? என்ன ஒரு நிமிஷம்? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேசு. என்ன உண்மை? சொல். என்ன உண்மை? நீ ஒரு பச்சை மண்ணு, மூட்டையில வைக்கிற மைதா மாதிரி. தண்ணி போட்டா நீ கட்டி ஆயிடுவ. சரி சரியா? நீ ஒரு சக்கரை, கரைச்சா கரைஞ்சிருவ. எனக்கு ஒரு இலக்கிய மனசு. நான் ஒரு மிகப்பெரிய டான் ரவுடி, நான் ஒரு கொலைக்காரன், நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றவனு தெரிஞ்சவன் மனசு தாங்காதுடா. தாங்க. இவ்வளவு நடந்தும் ஒரு நிமிஷம் பாத்ரூம் வருதா? ஒரு நிமிஷம் நான் முதல்ல சொல்றேன். என்ன என்ன சொல்லு சொல்லு. இன்னைக்கு நடந்தது நான் உண்மைதான். நான் 50 பேர் அடிச்சது உண்மைதான். அப்ப வர்ற வழியில என் ஃப்ரெண்டு பிரபு என்ன பார்த்தான். அவன் கேட்டான், என்ன மச்சான் இதெல்லாம் காயம் கேட்டான். அவன் உன்கிட்ட வந்து இதெல்லாம் நடந்தது உண்மையை சொன்ன நீ தாங்க மாட்டார். அதான் உன்னுடைய இலக்கிய மனசு. நீ என்னை பார்த்து பயந்துருவ. அப்புறம் என்கிட்ட டைவர்ஸ் கேப்ப, இப்படி ரவுடிக்கிட்ட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு. நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட. அதுக்காக தான் அவன்கிட்ட மச்சான்
நான் நாய் மேல கொண்டு போய் வண்டியை விட்டுன்னு போய் சொல்றேன் என் பொண்டாட்டி கிட்டன்னு சொன்னேன். அவன் அதுதான்டா உன்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என் மச்சான் பிரபு மச்சா பிரபுதான் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துனான். எதுக்குதான் இந்த பந்த அவன்கிட்ட நான் சொன்னதுனாலதான் சொன்னான். ஓ ஆமா, நீதான் புழு இருக்க அவங்கிட்ட. அண்ட புழு தெரிஞ்சா நீ கூட இருக்க மாட்டேன். இது டானுக்கே கேவலண்டா. ஏடா அந்த டானுக்கு இருக்கிற மரியாதையா போச்சேடா. ரவுடி மேல இருக்கிற மரியாதையா போச்சே. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு ராதா. இப்பயாச்சும் சொல்லுவியா? நான் டெல்லியில ஒரு பெரிய டானா இருந்தவன். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரைங்க. தயவு செய்து உனக்கு கொலை பண்ணாலும் விட மாட்டேன் பாத்துக்கோ. ஒரு கொசு கூட கொலை பண்ண மாட்டேடா நீ. நான் இங்க வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு காரணமே நான் பழைய வாழ்க்கையில திரும்ப பாஷா பட ரஜினி பாஷாவே எனக்கு அப்புறமா தான் அவரு என்னைய பார்த்து டானா வரதா டானா. அப்படியா? உனக்கு புரட்டிடுவானுங்க. சரி சரி. அப்புறம் பேசிட்டு இருக்க பாரு நீ. சரி அப்புறம் இதுல வேற சோறு வேற கேடு உனக்கு. சோத்துல கைய வச்ச பாத்துக்க. அப்புறம் நான் ராதாவா இருக்க மாட்டேன். இருமா இரு. என்ன? நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். நான் உங்ககிட்ட உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ராதா. இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பல ராதா. சொல்லி தொலைடா எரும மாடே. உண்மையை உன் வாய என்னைக்குமே வந்ததே கிடையாது. கையை கொடு. எதுக்கு? நீ மனசை வந்து தேத்திக்கோ. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் சொல்ல போற விஷயம் உன் மனசை பாதிக்கும். நீ பயந்தாலும் பயப்படுவ. உன் மனசை தேத்திக்கிட்டு இப்ப நீ ஒரு இடி முழக்க பெண்ணா. எதுக்கு இப்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன கொடுக்க போறாங்க? ஆஸ்கர் அவார்டா கொடுக்க போறாங்க உனக்கு? இந்த அடியெல்லாம் எப்படி பட்டுச்சு நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட சொல்லி தொலை. நாய் மேலதான் அதை வண்டியை ஊட்டு. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. நடைய பாரு நல்லா. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு.